We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறித்து திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் பொதுவெளியில் அவதூறாக பேசியது தொடர்பான விவாதம் பேரவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு அவர்கள் தோல்வியால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் குறித்து திமுக திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் தரக்குறைவாக பேசியதாக பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி குற்றம் சாட்டினார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் கண்டனத்துக்குரியது. இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் விதமாக திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அமைச்சரின் பேச்சை முழுமையாக கேட்குமாறு சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். என்னன்னு கேட்கலையே, அவங்க என்ன சொல்ல இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். இதையடுத்து பேசிய அமைச்சர் விஜயலட்சுமி, திமுக உறுப்பினர்கள் தோல்வி மற்றும் ஆற்றாமையில் இதுபோன்று தரக்குறைவாக தொடர்ந்து பேசி வருவதாக விமர்சித்தார். இது அவர்கள் தோல்வியால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவையில் திமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இறுதியாக பேசிய சபாநாயகர் முதலமைச்சர் குறித்து வெளியில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்து அவை உரிமை மீறல் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அமைச்சர் இருங்க, மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்பு பால்வளத்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்கிறது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.